திருவண்ணாமலையில் நடைபெற்ற காதணி விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறுமி உட்பட 3 பேரை தனது மடியில் வைத்து காது குத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. போலூர் டவுன் பகுதியில் நடைபெற்ற சத்யராஜ் சங்கத்தா தம்பதியின் இல்ல காதணி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். ரக்ஷிதா என்ற சிறுமி உட்பட தரணிஷ் சிபிஸ்ராஜ் ஆகிய 3 பேரை தனது மடியில் வைத்து காது குத்தினார். இதையடுத்து பேசிய திருமாவளவன் பெண் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்றும் அவர்களை படிக்க வைப்பதற்காகவே பெற்றோர்கள் வாழ வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். தேனியில் திமுக எம்பி எம்எல்ஏ மோதல் சம்பவம் எதிரொலியாக எம்பிக்கு ஆதரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனும் மேடையில் ஒருவரை ஒருவர் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆண்டிப்பட்டி பகுதியில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக திமுக நிர்வாகிகள் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். இதில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியில் ஈடுபடும் தேனி எம்பியை ஒருமையில் பேசிய ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கட்சியினரை மதிக்காத அவர் மீது தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலூர் அருகே வீண் தகராறு காரணமாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கேவி குப்பம் அடுத்த மேல்மாயில் கிராமத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக நண்பர்கள் சார்பில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதனை ஒரு தரப்பை சேர்ந்த சிலர் சேதப்படுத்தியதால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதை தடுக்க சென்ற ஊர் நாட்டாமை பழனியை ஒரு தரப்பினர் கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். தகவலறிந்து வந்த போலீசார் தகராறில் ஈடுபட்ட 32 பேர் மீது வழக்குப்பதிவு செய்து அதில் 7 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர்.